4 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் அமைச்சர் ரவீந்திரன் துரை சார்ந்தவர் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சிவா. அமித்ஷா ஆகட்டும், மோடி அவர்களாகட்டும், முக அதிமுக விளையாட்டம் பரவாயில்ல, தாவே காட்சி இருக்கட்டும் அப்படிங்கிறத விரும்புறாங்களா? தாவேக்கா மக்களால் அமித்ஷா அவர்கள் டெல்லி போனப்ப 2 வாட்டி சந்திக்க மறுத்துட்டார் விஜய் அவர்களை. இது ஒரு தகவல் சுத்திட்டு இருக்கு இல்லையா? இந்த ஆட்சி ராகுல் காந்தியால் நிறுவப்பட்ட ஒரு ஆட்சி. ஆக்சுவலாக ஆட்சி அமைக்க வேண்டியது திமுகவையும் அந்த கூட்டணி கட்சிகளையும் தோற்கடித்த 108 இடங்களில் தோற்கடித்த விஜயும் 53 இடங்களில் தோற்கடித்த எடப்பாடி பழனிசாமி தான் சேர்ந்து அந்த ஆட்சி அமைக்கணும். அதுதான் நியாயமானது, தர்மமானது. நீங்கள் எண்ணிக்கை 117 இருந்தால் போதுங்கிறத சட்டப்படி அமையப்பட்ட அந்த ஆட்சியில் தார்மீக நெறிமுறைகள் காற்றுல பறக்க விடப்பட்டிருக்குது. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தோற்று போனவங்களோட மிச்சத்தையும் சொத்தையும் வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இது எப்படி தர்மப்படி நியாயமாகும்? இது எப்படி நியாயமாகும்? அப்போ நீங்கள் எல்லா தவறுகளையும், எல்லா அரசியல் சந்தர்ப்பவாதத்தையும், எல்லா அரசியல் சுயநலத்தையும், எல்லா அரசியல் பச்சோந்தித்தனத்தையும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளிக்குள்ள தமிழ் மண்ணுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக நீங்கள் அரசியல் பண்ணி அதை ஒரு போர்வையில் போத்திட்டு போகிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ இந்துக்கள், நியாய உணர்வுள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்கள், இந்துக்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்களா? அமைஞ்சிருக்க வேண்டிய அரசுங்கிறது விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அமைஞ்சிருக்கணும். அல்லது அதில் பிரச்சனை வரும்னு சொன்னால் மாயாவதி, நிதிஷ்குமார், குமாரசாமி கோடா மாதிரி இன்டாக்டா திமுக அணி இருந்திருக்கோம்னா எடப்பாடி கூட அந்த சிஎம் போஸ்ட் வந்திருக்கோம். இன்டாக்டா திமுக அணி ஸ்டாலின் முடிவு தான் எங்கள் முடிவுன்னு நியாயமாக நாங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி எடுத்தோம். நாங்கள் நாணயமானவங்க, நம்பிக்கை கொண்டவங்க, நாங்கள் அங்கங்கே மாறக்கூடிய பச்சோந்தி தனம் கொண்டவங்க அல்ல, நாங்கள் மாணிக் தாகூர் மாதிரி பச்சோந்தி தனத்தின் மொத்த உருவங்கள் அல்ல, நாங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு தான் அந்த 5 பேரும் ஜெயித்தாங்க. ஸோ இந்த 5 பேரும் ஸ்டாலின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்காரோ அதில் நாங்கள் நிற்போன்னு அந்த 13 பேரும் நின்று இருப்பாங்கன்னா, எடப்பாடியும் விஜய் தான் ஸ்டாலினை சார்ந்தவர்களையும் தோற்கடித்து இந்த அரசு அகற்றினவங்க. ஸோ இந்த அரசு அகற்றின எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அரசு அமைஞ்சிருக்கும். அது விஜய் தலைமையில் அமைஞ்சிருக்கலாம், எடப்பாடி வில் போராடணும்னா எடப்பாடி தலைமையில் அமைஞ்சிருக்கலாம். இதுதான் இயல்பான நேர்மையான ஒரு அரசியல். இப்படி தான் பட்னாபிஸ் மெஜாரிட்டியாக வரும்போதுனாலும் சரி, எதியூரப்பா மெஜாரிட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்டாக வரும்போதுனாலும் சரி, மெஜாரிட்டியில் சிங்கிள் லார்ஜஸ்ட், கல்யாண் சிங் மெஜாரிட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்டாக வருமானம் சரி, இப்படித்தான் பல மாநிலங்களில் அமைஞ்சது. அத்தகைய ஒரு ஆட்சி தான் அமைஞ்சிருக்கணுமே தவிர, ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு ஆட்சி அமைச்சுக்கிட்டு பண்ணுறது மிக சந்தர்ப்பவாதம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும். அவர் சொல்லும்போது மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த திமுக கூட்டணி கட்சிகளை அந்த பக்கம் கொண்டு போனாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் சக்தி பேசிட்டு அதிமுக உடைச்சு அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் இங்கே சேர்த்துக்கிறது விஜயோட ஆக்சுவல் பிளான் தான் என்ன சார்? இப்படி நீங்கள் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் முதல்வர் பதவிக்காக கவர்னர் மாளிகைக்கு நடையா நடந்தீங்கன்னு அவர் ஷைன் பண்ண விட்டு, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவர் தான் உதயநிதி ஸ்டாலின், அவர் ஷைன் பண்ணுறதை விட நீங்கள் ஃப்ரெஷ் மாண்டேட் வாங்கி ஹெட்டே மாதிரி 140 150 விசில் ஜெயித்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் மந்திரி பதவி கொடுங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு லீடராக வாங்கன்னு தான் நான் விஜய்க்கு சொல்கிறேன். அதை விட்டுக்கிட்டு 5 நிமிஷம் பேசணும், தோக்கடிச்சுன்னு சொல்கிறதெல்லாம் மீனிங்லெஸ். அது அந்த விஷயம் பெரம்பூரில் உண்மையாக இருக்கலாம், ஒட்டுமொத்த தமிழகத்தில் அது மீனிங்லெஸ். இன்னைக்கு கூட உங்கள் கரூரில் கூட ஜெயித்தது ரெட்டால தான், எடப்பாடி முதல்வர் சொன்ன வேட்பாளர் தான் ஜெயித்தார். இன்னைக்கு அவர் கூட வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஜெயித்தது அவர் உங்களையும் மீறி, விசிலையும் மீறி தான், கரூர் சம்பவத்தையும் மீறி தான் கரூரில் எடப்பாடி முதல்வர். அதைத்தான் நம்ம தெளிவாக ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிச்சடி சம்பா அரசியல், ஒரு சந்தர்ப்பவாத சுயநல கூட்டணி அரசியலை விட நீங்கள் ஹெட்டே மாதிரி டிசல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இம்பேக்ட் தெரியாததே 35 வந்தீங்க. பெரிய அளவுக்கு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி யார் முதல்வர்னு இதில் முடிவெடுக்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அதில் தெளிவாக தெரியும். அந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தலாங்கிறதா என்னோட பார்வையாக நான் முன்வைக்கிறேன். குறிப்பாக வைகோ அவர்கள் இந்த கூட்டணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண தயாராக இல்லை. கூட்டணியில் எம்எல்ஏக்கள் இல்லாமல் தான் தொடர்றாரு. ஆனால் அவர் பேசின விஷயங்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு சிக்கலாக மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருமாவளவன் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, நோபல் பரிசு கொடுக்குன்றாரு. இன்னொரு பக்கம் குதிரை பேரை வைகோவே ஒரு என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மாட்டி விட்டார் விஜய் அவர்களை. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது திருமாவளவன் விஷயத்தில் திருமாவளவன் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறாரு. அவர் ஒரு எம்பி, அகில இந்திய அரசியலை கரைச்சி குடிச்சவர். திமுக ஒரே அணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அது சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்குது. தோத்து போன நிதிஷ்குமாரும் எதிரெதிராக இருந்த லாலு யாதவும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றாங்களா இல்லையா? எதிரெதிராக இருந்த மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றாங்களா இல்லையா?
ஸோ எதிரிருந்த இருந்த ரெண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுவதுங்கிறது வந்து இயல்பான ஒன்று. காரணம், இந்த ரெண்டு சக்திகளையும் மீறி இன்னொரு சக்தி பாஜகங்கிற சக்தி வந்து முதலிடத்துக்கு வரும்போது 2வது இடமும் 3வது இடமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுறது வந்து இயல்பு தான். திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து கலைச்சது வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான். ஆனால் 2வது இடத்துல இருந்த கலைஞரும் 3வது இடத்துல இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் சேர்ந்து தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட முதலிடத்துல இருந்த எம்ஜிஆரை 2 எம்பிங்கிற அளவில் தோற்கடிச்சாங்களா இல்லையா? அப்படி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்துரும்னு திருமாவளவன் அச்சப்படுறாரு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் மோடி தலைமையில் மக்களவை தேர்தலில் 2021 மக்களவை தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்று போட்டியிட்டா திமுக 25 விழுக்காடு வாக்குகள், இந்துக்கள் வாக்கு தான். அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கெல்லாம் நான் கழிச்சு கட்டி விஜய் தலையில் தட்டி விட்டுட்டேன். அவர் 25 விழுக்காடு வாக்கு இருக்குது, என்டிஏ ஒரு 27 விழுக்காடு வாக்கு இருக்குது, மோடி லீடர்ஷிப் இதெல்லாம் ஒரு 50 விழுக்காடு வாக்கு தாண்டி திருமாவளவனுக்கு வந்து விஜய்கிட்ட நீங்கள் 3 சீட்டு வாங்கினாலும் சரி 4 சீட்டு வாங்கினாலும் சரி சிதம்பரம் விழுப்புரம் உட்பட அத்தனை சீட்டும் உங்களுக்கு தோல்வி அடைங்கிற நிலைமை தான் இருக்குது. ஸோ பிஜேபி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு தானே திமுகவோட கோர். அந்த 25 அந்த கோர் தான் எதிர்ப்பு ஆதரவு போனோம், அந்த கோர் தான் முடிஞ்சு போச்சு. அந்த கோர் 47 இருந்து அந்த கோர் தான் 25 போயிட்ட. அதெல்லாம் விஜய்கிட்ட போயிட்ட. 25வது வருமா பாஜக கூட்டணி போனா? தாராளமா வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாஜ்பாய் தலைமையில 47 வந்தது, இந்துக்கள் ஓட்டு தான் 47 வந்தது. வாஜ்பாய் தலைமையில் அதிமுகவுக்கு 47 வந்தது. அதிமுகவும் திமுகவும் மோடியை சொன்னால் 50 மேலே வரும். இன்னும் கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய் தான் அந்த தமிழ் மண்ணில், திராவிட மண்ணில், பெரியார் மண்ணில் பெரிய தலைவர். ஆனால் நீச்சி இழிவானவன் சொல்லுடைய ஓபிசின்னா அப்போ என்ன பெரியார், என்ன பெரியார் மண், பெரியாரே மண் இந்த இடத்துக்குள்ள. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வரும்போது கண்டிப்பாக இது பெரியார் மண்ணுன்னா ஓபிசி மோடி தலைமையில் ஸ்டாலின் உள்ள 25 எடப்பாடி அணிக்குள்ள 27 வரும். அது ஸ்வீப் பண்ணும். அது கண்டு தான் திருமாவளவன் அச்சப்படுறாரு. பெரியாரே மண்ணுங்கிறது வந்து மோடிக்கு இந்த ஆதரிக்கலைங்கிற அடிப்படையில் சொல்கிறத தவிர பதவி இல்லாமல் பெரியார் பாடுபட்டாருங்கிறதுல எனக்கு மரியாதை உண்டு. இதில் மோடிக்கு அந்த ஆதரவு வரும். வாஜ்பாய்க்கு வந்த ஆதரவு வந்து மோடிக்கு 50 விழுக்காடுக்கு மேலே வரும். அந்த ஒரு சூழ்நிலை 29 வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாவேக்காவும் திமுகவும் கூட்டணி வைக்கணும்னு திருமாவளவன் தன்னோட வெற்றிக்காக தனக்கு எம்பி சீட்டு அடிபட்டு பெறக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே அவர் வந்து அந்த இதை பண்ணுறாரு. வைகோக்கு அது புரியலை. வைகோக்கு ஒன்று எமோஷனல் ஆகிறாரு. திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, திமுக ஒரு பிளேயராக காட்டுறாரு, திமுக மண்ணோடு மண்ணாக போயிட்டு திமுக ஒன்றும் இல்லாமல் போயிட்டுன்னு வைகோ நினைக்கிறார். அப்படி இல்லை, மோடி பிரதமர்னு சொல்லி திமுக பெரிய பிளேயராக வர முடியும். வாஜ்பாய் பிரதமர்னு சொல்லி ஸ்டாலினும் கலைஞர் பெரிய பிளேயராக வந்த மாதிரி மோடி பிரதமர்னு சொல்லி 4வது முறை மோடி வரும்போது பெரிய பிளேயராக ஸ்டாலின் வர முடியும். அதில் எடப்பாடியும் இருந்துட்டாருன்னா ஸ்வீப் ஆகிட்டு போயிடும். 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் அப்படின்றது இப்போ விஜய் விசஸ் அதர்ஸ். கண்டிப்பா விஜய் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இல்லை, விஜய் வர்சஸ் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் எடப்பாடின்னு இருக்குது. எடப்பாடிக்கும் லீடர்ஷிப் இருக்குது, விஜய்க்கு லீடர்ஷிப் இருக்கிற இது ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் இருக்குது. ஸ்டாலின் 25 விழுக்காடு ஸ்ட்ரெங்த்தில் இருக்கார். அதில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் மீகர் தான். ரொம்ப ஸ்டாலின் மேலே பட்டுதல் உள்ள வெறித்தனமான அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, மற்றபடி பெருசாக அதில் எண்ணிக்கை இருக்காது. அதே மாதிரி எடப்பாடி என்டிஏ ஆட்டி 27 இருக்கிறாரு, அதில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு பெரிய அளவில் இல்லை. இது உண்மை. இது நான் எப்படி 98 ஜெயலலிதா தோத்தம் பிறகு இது எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ் ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ் இஸ் ஃபார் எவர்னு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ரெஸ்பெக்டட் மாடல்னு சொன்னோம். உங்களுக்கு வாஜ்பாயை பிரேமிஷா சொல்கிறது இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம். பாமக இந்து வன்னியர்கள் ஆதரவு பெற்ற பாமக வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு ஜெயலலிதா வாஜ்பாய் அணியில் கொண்டு போனோம். அதே மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதுவும் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் பச்சையா ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணதை ஸ்டாலின் மனச்சாட்சியை உணர்வார். பட் அவர் இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு தான் பேசுறாரு. அவர் இன்னைக்கு எஃப்சிஆர்ஏக்கு எதிராக தான் வில்சன் பேசுறாரு. அவங்க பாஜக மாதிரி நீங்க வாஷிங் மிஷினான தான் பாஜக சொல்லி தான் கேட்குறாரு. பட் யதார்த்த நிலைமை அந்த வாக்குகள் வந்து ஸ்டாலினை விட்டு போயிட்டு ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய 25 விழுக்காடு வாக்குகளும் மோடியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான இந்து வாக்குகள் தான். கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் IUML, ராகுல் காந்தி, விஜய் இது எல்லாமே சேர்ந்து இங்கே போய் குவிஞ்சாச்சு. இது யதார்த்தம் நான் களத்துல இருந்து சொல்றேன். பட் அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குக்கான அரசியலை தான் உதயநிதி ஸ்டாலின் பண்றாரு, சனாதன எதிர்ப்பை தான் பண்றாரு. பட் இது வந்து திருமாவளவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாரு. ஸோ 2-3 சேர்ந்தா ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அர்த்மெட்டிக் இருக்குது. அதுவும் மோடி வேணும்னு இந்துக்கள் நினச்சிட்டாங்கன்னா தெளிவாக போயிடும். வெளிப்படையான சனாதன தர்மம் இந்திய திருநாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடியவன்.
ஸோ மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கும், ஸ்டேட் பாஜகவில் குடும்பப்படி சண்டை இதெல்லாம் இருக்கும், அது வேற விஷயம். ஸோ ஒரு வாஜ்பாய் வெற்றி பெற்ற மண்ணு தான் 98லையும் 99லையும். திமுக கூடயும் வாஜ்பாய் வெற்றி பெற்றிருக்கிறாரு, அண்ணா திமுக கூடயும் வாஜ்பாய் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மோடியை சொன்னாங்கன்னா ஸ்வீப் தாங்கிறது என்னோட கருத்து. அதைத்தான் திருமாவளவன் பயப்படுறாரு, அச்சப்படுறாரு. அப்படி ஒன்று நடந்துட்டுன்னா நம்ம தோத்து போவோம்னு நினைக்கிறாரு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு விஜயும் ஸ்டாலினும் சேரணுங்கிற ஒரு கருத்தை ஒரு முன்வைக்கிறார். அதன் மூலமா பாஜக எதிர்ப்புங்கிறத பெரிசா பூகம்பப்படுத்துறாரு. நம்மளும் பாஜக தலைமைக்கு மறையர் பறையர் சிவனின் சமூகம்னு சொல்லப்படக்கூடிய பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு லீடரை பாஜக RSS உருவாக்கணும். நம்ம இன்னும் இதுல கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லீடர் தான் வந்து பாஜக எதிர்ப்புல முன்னிலை வைக்கிறாரு. அப்ப நம்ம அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்துத்துவ சனாதன தர்மம் இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தரை டெவலப் பண்ணணும். இன்னும் டெவலப் பண்ணாம இருக்கிறது வந்து முறையெல்லாம் நாம மோடிக்காக அதை நம்ம செய்யணுங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். குறிப்பா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த 2 மாசத்துல பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பா மின்வெட்டு பிரச்சனை, ஊழல்ல இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா டெண்டர்ல ஊழல், அதுக்கப்புறம் வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி மீது. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு கூட பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்ட 100 பேர்ல கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல வந்து அதிருப்தியில் இருக்காங்க. 4% வந்து ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போன அதிருப்தியில் இருக்க ஒரு தகவல் வந்துட்டு. உங்களோட ஒப்பீனியன்? விஜய் 3ஆவது தான் வருவாருன்னு சொல்லி அவர் முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. 6 மாதம் அவரை பற்றி எந்த விமர்சனமும் தேவையில்லைங்கிற அடிப்படையில் நான் இருக்கிறேன். ஸோ உங்கள் கருத்துல இருந்து நான் ஆட்சியில் ஊழல் குறைவுங்கிறதுல உங்கள் கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். ஒரு சில ஊழல் விஷயங்கள் ஒரு அமைச்சர் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு. ஜாதி மதம் அப்பாற்பட்டதுனாலும் அவர் ஜாதி அடிப்படையில் தான் அந்த அமைச்சர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருன்னு புரியுது நமக்கு. அது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் கூட ஓவரால் இது வந்து நான் கேள்விப்படுற வகையில் வந்து இது பத்திரப்பதிவுத்துறை, கல்வித்துறை, தென் மின்சாரத்துறை, டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து பணம் இல்லாமல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 2 மாதம் ஆகுது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இதே கண்ணி பண்ணுறாங்களா என்னவாங்கிறத நான் பொறுத்து வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு அமைச்சரோட இந்த ரெக்கமெண்டேஷன் வந்துட்டுன்னு சொன்னாலும் கூட ஓகே, ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் எங்கேயும் இருக்க முடியாது. 1-2 இதங்கள் தப்பாக தான் இருக்கணும். ஆனால் விஜயோட ஒரு பலகீனமான என்ன பார்க்குறோம்னா, தவறு செய்யக்கூடிய கட்சிக்காரங்க மேல் நடவடிக்கை எடுத்துடுறாரு, பாராட்டத்தக்கது. அந்த எம்எல்ஏ விமர்சனம் வந்தது அவர் தொடர்றாரு இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எம்எல்ஏ அமைச்சர்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை அவருக்கு சிக்கலாக இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், ரெட்டை மாதிரி வாங்க, நீங்கள் தனி மெஜாரிட்டி வாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை செய்யுங்கிறதான் என்னோட கருத்தாக டே 1ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய ஒரு கேள்வி, இவ்வளோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் நடக்குது, தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீரியம் இருக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஓராண்டுகள் டைம் கொடுங்க, எதுவும் வந்து இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? விஜய்க்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துருக்கு. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னால் கூட தப்பு இல்லை. அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு அரசியலை தான் பண்ணுறாரு. அவருக்கு அரசியல்னா விஜய் எதிர்ப்பு அரசியலா, ஆளுங்கட்சி விஜய் அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்டு அவர் இன்னும் முடிவு பண்ணலை. அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி 2031 தான் இருக்கும். எங்கள் பகுதிகளெல்லாம் வந்து அவருக்காக நல்ல ஒரு இது பண்ணி சகாயமணி ஒரு தம்பி கூட பெரிய ஆர்கனைசிங்கில் இருந்தால் அந்த தம்பி வந்து கூட பெரிய அளவில் பண்ணுற தகவல்கள்லாம் நமக்கு தந்துட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, ரஜினி முருகன் ஒரு தம்பி பண்ணுறாப்புல, எனக்கு வேண்டிய ஒரு தம்பி சிவான்னு ஒருத்தர் பண்ணுறாப்புல. நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர்களை சொல்கிறேனே தவிர மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்காக அவரை நம்பி கேண்டிடேட்டாக நிற்கலாம், மேயர் கேண்டிடேட்டாக நிற்கலான்னு ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு. இப்போ அவர் தன்னுடைய டெஸ்டிங் கிரவுண்டை முடிவு பண்ணலை. இப்போ நான் வந்து அவர் தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டாட்டு வந்து தேர்தலில் நிற்பாரா, அண்ணாமலை போட்டி போடுவாரா, போடக்கூடாதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். அண்ணாமலைக்கு நான் ஒரு வகையில் வெல்விஷர் தான். எந்த வகையில் இது பண்ணுறேன்னா, அண்ணாமலை மோடிக்கு குறுக்க வரமாட்டார், வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் நான் இருக்கிறேன். மோடிஜி ஃபார் PM 2029 மோடி எலெக்ஷனில் மோடிக்கு குறுக்கால அவர் வரமாட்டாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு இருக்குது. அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக தான் டெல்லி பாஜக அவரை மதிக்கிறாங்க. 8-10 தலைவர்கள் ஆதரவில் ஒரு 3 விழுக்காடு வாக்கு எடுத்ததுக்கு அவர் வந்து 10-11 வாக்காடு எடுத்தார், 18 விழுக்காடு வாக்கு எடுத்தார். அவர் ஒரு லீடருங்கிறதையும் டெல்லி பாஜகவில் உள்ள அமித்ஷா, மோடி போன்றவங்கள்லாம் எல்லாருமே சந்தோஷ் போன்றவங்களாம் அதை உணர்றாங்க. அவர் வந்து டெஸ்டிங் கிரவுண்டாக 2031 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 2031 டெஸ்டிங் கிரவுண்டாக வைக்கும்போது இப்போ ஆன்டி விஜய் பண்ணால் அதோட லாபம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போகும். ஸோ நம்ம எதிர்ப்பு அரசியல் ஸ்டாலின் விஜய்க்கு எதிராக கடுமையாக பண்ணி நம்ம களத்துக்குள்ளே இல்லாமல் அந்த லாபம் வந்து எதுக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் போடணும்னு அவர் கணக்கு போடுறாரு. அவர் பெரிய ஸ்ரூடு
லீடர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஸ்ரூட்னஸோடு அவர் போகிறதான் நான் பார்க்குறேன். நமக்கும் அவருக்கு என்னென்னா, அவருக்கு நாம் வெல்விஷர் தான், வெளிப்படையாகவே நம்ம சொல்லிட்டோம். மேலே மோடி அமித்ஷா தரப்புக்கிட்டே தான் சொல்லிட்டோம். அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவாக தான் அன்னைக்கும் இருந்து இன்றைக்கும் நான் இருக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரொவைடிங் அண்ணாமலை மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்கு குறுக்க வரமாட்டார் நான் நம்புகிறேன். அதற்கான ரிக்வெஸ்ட்டையும் அவர்கிட்ட என்னால் கேட்க முடியும், அந்த ஒரு தார்மீக இதில் கேட்க முடியுங்கிறதும். 24 அண்ணாமலை தான் ஜேடிஎஸ்ஸை சட்டமன்றத்தில் தோற்றதும் உடனே வந்து அந்த கூட்டணிக்கு பிஎல் சந்தோஷ் மூலமாக ஒரு கூட்டணி கொண்டு வந்தால் தான் ஓல்டு மைசூரில் பிஜேபிக்கு 10க்கும் மேற்பட்ட சீட்டு பிஜேபிக்கு வெற்றி பெறத்துக்கும் காரணமாக இருந்தவங்கிறதையும் நானே அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தியிருக்கேன். அவங்களும் வந்து அண்ணாமலையை வந்து வெயிட் அண்ட் வாட்ச்னு தான் பார்க்குறாங்க. குறிப்பாக நேற்று முன்ஜாமீன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் வாதாடும் போது செய்திகளில் பார்க்கும்போது பல லட்சங்கள் கட்டுக்கட்டாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிலாம் வந்து எங்கிட்ட சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் முன்ஜாமீனில் எதுவுமே சொல்லலை, ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை, ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க. அப்புறம் திட்டமிட்டு இது வந்து புனையப்பட்ட வழக்கு தானே, செந்தில் பாலாஜி சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரேமா பேசி முகாந்திரம் இல்லைங்கிறதுக்காக நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து பிணை கொடுத்துருக்குது. நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்ததுலேருந்தே வழக்கில் பெரிய சீரியஸ்னஸ் இல்லைங்கிறது தான் நமக்கு காட்டுது. பட் அதில் ஒரு சில அக்யூஸ்டுகளுக்கு வந்து பிணை கிடைக்கலன்னு சொல்லும்போது, போலீஸ் காவல் 2 நாள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த அக்யூஸ்ட் தொடர்பாக பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கும், இல்லாமல் நீதிமன்றம் அதை செய்யாது. செந்தில் பாலாஜி தொடர்பாட்டோ அசோக் குமார் தொடர்பாட்டோ முகாந்திரம் எதுவும் இல்லைங்கிறனால தான் அவங்களுக்கு வந்து பிணையில் விட்டுட்டு இவங்களுக்கு அதுக்குள்ள தொடர்பு இல்லைங்கிறதும், மற்றவங்க தொடர்பாட்டு வந்து சிசிடிவி அழிச்சாங்க, சிங்கப்பூர்லேருந்து வாட்ஸ்அப்பு இதை பண்ணாங்கங்கிறத சொல்லுது. அவங்களும் வந்து நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் என்ன செய்யுதுங்கிற நம்ம பார்க்கலாம். நீங்கள் அனிதா வந்து மேடையில் பேசுனதுக்காக வழக்கு போட்ட போது நீதிமன்றம் அது சுப்ரீம் கோர்ட் இதுபடி வந்து இதெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு உடனே அதில் வந்து பிணையில் விட்டுட்டாங்க. அதே மாதிரி இவர் மாரிதாஸ் அவர் அதை தவிர்த்திருக்கலாம், அந்த பெண் அமைச்சரை பற்றி அதுக்காக பண்ணாங்களோ, அவருடைய ஒரு கடுமையான வீஸ் எல்லாம் அவருக்கு போயிட்டு இருக்குது, அதனால் பண்ணாங்களோ, அதுவும் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை நீதியரசம் கொடுத்தது. ஸோ அரசு வந்து முகாந்திரம் இல்லாமல் வழக்குகள் தொடுத்தா வந்து நீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை வந்து தெளிவாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாயிட்டு. செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடும் போது இப்போ கரூர், தாராபுரம், அதுக்கப்புறம் பெருந்தூரெல்லாம் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியோட ரோல் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து டார்கெட் பண்ணி சிறையில் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற வாதம் முன் வச்சிருக்காங்க இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் அதானா? செந்தில் பாலாஜி இருந்தால் அந்த இடத்துல வந்து தாவேக ஜெயிக்க முடியாது. செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசருங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. பட் அந்த இடைத்தேர்தல் தாவேக்கா நினைக்கிற நாளில் வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த இடைத்தேர்தல் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வைக்கும்போது இந்த 6 இடத்துக்கும் வைக்கலன்னு சொல்லும்போதே தேர்தல் ஆணையம் வந்து இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கனால அந்த வழக்கு முடிகிறது வர வேண்டாங்கிற எண்ணத்தில் மத்திய அரசும் தேர்தல் ஆணையம் இருக்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பாக நான் அந்த இடத்துக்குள்ளே பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி கூட சபாநாயகர் அவசரப்பட்டு அவர் செய்திருக்கக்கூடாது. ரெசினேஷனுங்கிறத அவர் கண்ணெதிரே அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆளாகக்கூடியவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆளாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை அவர் முன்னாடியே இருக்கும்போது வந்து அவர் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் வந்து மைண்டை அப்ளை பண்ணாமல் டக்குன்னு வந்து அவங்களுக்கு ரெசினேஷன் அக்செப்டட்னு சொல்லி இன்னொரு கட்சியில் சேரதுக்கு வழிவகை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகுமா, ரெசினேஷன் அப்ளை ஆகுமாங்கிறது வந்து முடிவாகிறது வர தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வந்து வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனால் அவங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள வாரிய தலைவராக முடியாது, ராஜ்சபா உறுப்பினராக முடியாது, அமைச்சராக முடியாது, எந்த அரசு பதவிகள்லையும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுக்கும் அவங்க வர முடியாது. அவங்க எதை எதிர்பார்த்து ராஜினாமா பண்ணாங்களோ எதுவுமே நடக்காது. எதை எதிர்த்து ராஜினாமா அதில் எதுவுமே நடக்காது. ஒரு ராஜ்சபா கூட அவங்களுக்கு அனுப்பிவிட முடியாது. ஒரு வாரிய தலைவர் கூட குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு மந்திரி பதவி இல்லைனாலும் வாரிய தலைவர் கூட கொடுக்க முடியாது. டிஸ்குவாலிஃபைடுங்கிற அந்த கேட்டகரி வந்தாங்கன்னா, ரெசினேஷன்ங்கிற கேட்டகரி வந்தேன்னா இதெல்லாம் வந்து அந்த தாவேக்கா நினச்சா, தலைமை நினச்சா இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ சட்டப்படியே இதெல்லாம் பெற முடியாத அளவுக்கு அவங்க டிஸ்குவாலிஃபைடா இல்லை அவங்க வந்து ரிசைண்டாங்கிறதுலே வந்து முடிவு தெரியுது வர அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருச்சிக்கும் இடைத்தேர்தல் வராதுன்னு தான் நான் கருதுகிறேன், திருச்சி கிழக்குக்கும் வராது தான் நான் கருதுகிறேன். ஸோ இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான் இருக்குது. 108 ஆரம்பித்தவர் இவர் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களெல்லாம் சேர்த்து எடுத்து 144 வரை வந்துட்டார். 108 to 144 வந்துட்டார்.
ஸோ அவர் 144 வந்தபோது மீதி இருக்கிறது 90 தான். 90 சேர்ந்து 144 வீழ்த்தி அது நீங்கள் சொல்லியிருக்காங்களே திமுகவுக்கிட்டே 60 பேர் 59 60 பேர் தான் இருக்கும்போது அவங்க எப்படி ஆட்சியை கொளுத்துற முடியுங்கிற பல கொஸ்டின்ஸ் வருது. அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிக்கிட்டும் எடப்பாடி கிட்ட ஒரு மோதல் போக்க சிவி சண்முகம்னாலும் சரி, வேலுமணினாலும் சரி, வீரமணினாலும் சரி, அன்பழகனாலும் சொல்லும்போது வந்து எங்கள் நம்பர் இருக்குது, எப்படி ஆட்சியை கொள்க முடியும்? ஸோ அரண்டவங்கண்ணுக்கு மறண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு ப்ரீஎம்டிவ் மெஷர்ஸில் ஒருவேளை தட்டிடுவாங்களோ தூக்கிடுவாங்களோ அந்த இடத்துக்குள்ளே இவங்க செயல்படலாம். ஆனால் என்னோட பார்வையில் எதிர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். சப்போஸ் நான் டே ஒன்னே சொன்னது இந்த மாதிரி ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 வச்சு விஜய்க்கு ஒரு முதல்வர் பதவி தேவையா? நீங்கள் என்ன இருந்தாலும் இவங்க வந்து ஒரு முறையான ஒரு அரசு அல்ல. ஸ்டாலின் மட்டும் தோற்கடிக்கப்படலை, ஸ்டாலின் தான் வரணும்னு சொன்னவங்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டவங்களும் மிச்சத்தையும் சொச்சத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரசு தேவையா? அதோட நீங்கள் ஹெட்டே மாதிரி டிசல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா நானே சொல்கிறேன் டிசல்யூஷன் இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் யார் முதல்வர்ன்றதுல கூட்டணி வைக்க முடியாது. அப்போ நீங்கள் மீண்டும் உங்களுக்கு இம்பேக்ட் தெரியாமலே 35 வந்தீங்க, கூட்டணிக்கும் கட்சிகள் ஒரு 5-6 விழுக்காடு இதில் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் முதல்வராட்டு வந்து நீங்கள் அங்கங்கெல்லாம் பிடிச்சி எடுத்த 144 நீங்களே விசிலில் 144 மேலே ஈஸியாக வந்துடுவீங்க. அப்படி வந்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு பெருமை. இது வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சுக்கிட்டு ஒரு தார்மீக நெறிமுறைக்கு மாறாமல் அறமற்ற ஒரு நியாயமற்ற ஒரு ஆட்சி தான் அங்கே போகுதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். பட் நம்பர் கேமில் நம்பர் இருக்குது. 108 144 ஆயிட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு பிறகு ஜவஹர்லாவும் தமிழ்மன் அன்சாரியும் அமைச்சர்களை பார்த்துருக்காங்க. தென் மதிமுகவில் 2 பேரும் திமுகவிலே இருந்துட்டாலும் கூட அவங்க மதிமுக தொடர்பில் உள்ளவங்க தான். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது வந்து அங்கே 90ங்கிறதே அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு கேள்விக்குறினி ஆகும்போது எப்படி வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் 30 நாளில் அந்த அரசு கவலைன்னாரு, 3 மாதம் இந்த அரசு கவலைன்னாரு. 3 மாதம் போனாலும் இதைத்தான் டிடிவி தினகரன் சொல்லுவார், அரசு 6 மாசத்துல கவலைன்றாரு. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். இப்பவும் இந்த நிலைமையில வந்து எதிர் விஜயார் எலெக்ஷன்கள் வரல தான் இருக்குது. 6 மாசத்துல கவலைன்னு எடப்பாடி சொல்றது அவருக்கு நம்பிக்கை, அது ஸ்டாலினும் அதை சொல்றார். பட் பொசிஷன் எய்தர் விஜயார் எலெக்ஷன் தானே இருக்குது. இல்லை அதிமுகவில் இருந்து இன்னும் 5 எம்எல்ஏக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க ராஜினாமா பண்ணிட்டு சேர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ எந்த அளவுக்கு சார்? அப்போ அப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு பிரச்சனை இல்லையே, நம்பர் கேமில் பிரச்சனையே இல்லையே. ஒரு வேளையில் இதெல்லாம் வந்து நீங்கள் அபண்டன் காஷனில் அலர்ட்டாக இருக்கிறதுக்கும் ப்ரியம்ட் பண்ணதுக்கும் பண்ணுறீங்களோங்கிற எண்ணம் தான் இதில் வருது. ஒன் திங், எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அந்த பெருந்துறை, கரூர், தாராபுரம் இந்த மாதிரி அதிமுக ரெட்டையில வெற்றி பெற்று ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய தேர்தல்கள் வந்து அதிமுக தான் இஷ்யூவில் இருக்கும், எடப்பாடி தான் அதில் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். இஷ்யூ வந்து ரெட்டையில வெற்றி பெற்றுக்கிட்டு விசிலுக்கு போகலாமா, அது நியாயமா தர்மமாங்கிற அடிப்படையில் தான் அந்த இது இருக்கும். ஸோ அதில் அதிமுக ஒரு பிளேயராக தான் இருப்பாங்க. திருச்சி தவிர, திருச்சியில் அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை, டெபாசிட் இழந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த ராஜசேகரனுங்கிற அந்த அதிமுக கேண்டிடேட் ஆனவரே தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டார். ஒரு கல்வி நிறுவன தலைவர், அவரே வந்து தாவேக்கா அதிமுக அரசியலுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தாவேக்காவில் சேர்ந்துட்டார். இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் கூட அந்த டீமோட போய் சேர்ந்துட்டார். ஸோ அந்த தொகுதியில் நான் வந்து எடப்பாடியை நான் பெருசாக மதிக்கலை. அதே மாதிரி விராலிமலையிலையும் எடப்பாடிக்கு சிக்கல் தான். அம்பாசமுத்திரத்துலேயும் அந்த கேண்டிடேட் எஸ்கி சுப்பையா ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு சோதரன் தான். ஸோ இந்த தொகுதி தாண்டி மீதி உள்ள 4 தொகுதியிலையும் அதிமுக வந்து வெரி டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மரகதம் குமாரவேலுக்கு வந்து குறிப்பாக அங்கே அவங்களுக்கு வாக்களித்த நான் ஷெட்யூல் காஸ்ட் சகோதரர்கள் வந்து நீங்கள் எப்படி ரெட்டலைக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் எப்படி விசிலுக்கு போகலாங்கிற கேள்வி குறிப்பாக வன்னியர் சமூக பெருமக்கள் மத்தியில் மதுராந்தில் இருக்கதாட்டே நண்பர்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு தன்மை அம்பாசமுத்திரத்துக்குள்ளே இல்லை. ஸோ இந்த 3 தொகுதிக்குள்ளேயும் வந்து பெருந்துறை, தாராபுரம் அண்டு கரூர் 3 இடத்துலையுமே வந்து ரிஜிம் சேஞ்சில் அரசியல் அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டது கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் தான். கொங்கு வேளாள கவுண்டர் சமூக கட்சியாட்டியா நம்ம அதான் சொன்ன 2 ஜாதி கட்சின்னு தான் நம்ம சொன்னோம். எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்படியெல்லாம் இருந்த ஒரு கட்சி. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல.
அது அண்ணாமலை செங்கோட்டை மேட்டரில் கூட ஒரு 10 சீட்டு அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஸ்டாலின் சப்போர்ட்டில் உட்கார்ந்துருப்பார். அவர் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை, ரெண்டு சொந்த சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கும் அவருக்குள்ள பிரச்சனையில் அது நடக்கலை. அடுத்து திமுகவும் வெள்ளாள கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி தான். செந்தில் பாலாஜி, முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணின்னு 4 பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தாங்க. திமுகவும் இன்னும் வரல. ஸோ இந்த ரிஜிம் சேஞ்சுக்கு முன்னாடி பாஜக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணனை கொடுத்து அழகு பார்த்தாங்க. தென் வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவர், அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர், பெரிய வெயிட்டேஜில் தான் அவரும் இருந்தார். ஸோ இப்படி இருந்த இந்த திமுக அணியோ அதிமுக அணியோ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர முடியலை. ஸோ இந்த ரிஜிம் சேஞ்சில் பெரிய அளவு அதிகாரத்தை இழந்தது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் தானா? யதார்த்தத்தை சொல்கிறேன். நம்ம விமர்சனமும் பண்ணியிருக்கிறோம். ப்ரெவலன்ட் கம்யூனிட்டி, தாங்களும் தொழிலில் முன்னேறி பலருக்கும் வேலை வாய்ப்பு கூடிய கம்யூனிட்டிங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். எடப்பாடியை மையமாக வச்சு 2 ஜாதி கட்சிங்கிறே நம்ம சொல்லியிருக்கோம். மனசில் பட்ட நியாயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ளே இந்த இழப்புக்கு பிறகு இன்றைக்கி களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கொங்கு வேளாளர் லீடராட்டு இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான். 3வது பெரிய தலைவராட்டு விஜய், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த கம்யூனிட்டி பெருந்துறை, கரூர் அண்டு தாராபுரத்தில் கன்சால்டேட் ஆகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் 4 தொகுதியில் கடுமையான ஃபைட்டை கொடுப்பார். இந்த 3 தொகுதியிலையும். ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.